ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மருதாணி பற்றின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து மருதாணி அரைச்சா நல்லா சிவக்கும் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். 3 மாதத்துக்கு உங்கள் கையை விட்டு போகாதுங்க மருதாணி. அவ்வளோ ரெட்டிஷாக பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாங்க. சுகர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதே ஸ்பூனில் கொஞ்சமாக டீத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு அப்புறம் அந்த க்ரீன் கலரில் ஒரு தைலம் இருக்குங்க. அதை வந்து 2 ட்ராப்பு, ஏன்னா நான் பாப்பாவுக்கும் யூஸ் பண்ண போகிறேங்க. ஏன்னா சம்மர் டைம்லாம் கொஞ்சம் மருதாணி வச்சா பாப்பாவுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அப்படிங்கிறனால சரி வச்சு விடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஐடியா பண்ணி தாங்க இது பண்ணுறேன். சரி, அது ஒரு வீடியோவை எடுத்து போட்டால் பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தாங்க வீடியோவை எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து கரெக்டாக 2 ட்ராப் மட்டும் போடுங்க. எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் போட வேண்டாம். இப்போ நம்ம தைலம் ஆட் பண்ணிட்டோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக, ஏன்னா மருதாணி கொஞ்சம் கொலன்னு அரைச்சிட்டா நான் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்குங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அது நிற்கும். உங்களுக்கு தேவைக்கிறப்போ எவ்வளோ நீங்கள் மருதாணி இலை போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாங்க இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நான் நல்லா ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா இப்படி இருந்தால் தாங்க வைக்கிறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வச்சு விட்றலாங்க. பாப்பா வந்து இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நல்ல தூக்கத்தில் இருக்கா. இப்போ அவளுக்கு மருதாணி வச்சு விட்றதே பெரிய டாஸ்க்கு தாங்க எனக்கு. அதுக்கு தான் சடனாக எனக்கு மைண்டில் ஒரு ஐடியா தோணுச்சுங்க. அதுக்கு தான் நம்ம இந்த 4 கவர் எடுத்துருக்கோங்க. ஒயிட் கலரில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து மருதாணி வச்சிடலாங்க. பாருங்கள், மருதாணி ஜஸ்ட்டு தொட்டு தான் பார்த்தேன், அதுக்கே நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ வந்து வாங்க நம்ம பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு காலில் வச்சு விட்ருவாங்க. சம்மர் வந்தாலே இது தாங்க பிரச்சனை. ஃபேன் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. பாப்பாவும் ஜூன் மாதத்தில் தாங்க பிறந்தா. வெயில் காலம்தான். இந்த ஜூன் 12 வந்தால் பாப்பாவோட பர்த்டேங்க. 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. எப்படி 1 இயர் போச்சுன்னே தெரிலங்க. இன்னும் ஜஸ்ட் 1 மந்த்து தான் இருக்குது பர்த்டே வர்றதுக்கு. பாப்பாவுக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் விஷ் பண்ணிடுங்க எல்லோரும் அட்வான்ஸாக. இப்போ வாங்க பாப்பாவுக்கு மருதாணி வச்சு விடலாம். ஃபஸ்ட்டு நான் காலில் தாங்க வைக்க போகிறோம். அவளுக்கு தூங்கும்போது எங்கேயாவது டச் பண்ணாலும் அழகாக எந்திரிச்சிருவாங்க. அதனால் இப்போ நம்ம பார்த்து பொறுமையாக தான் வைக்கணும். எங்கேயாச்சும் அசைஞ்சிருவாரோன்னு நான் பார்த்து வச்சிட்ருக்கேங்க பொறுமையாக. இப்போ வந்துட்டு நம்ம கால் ஃபுல்லாக வச்சு விட்டுட்டு நான் விரலுக்கெல்லாம் வைக்கலான்னு பார்த்தேங்க. ஆனால் அது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நம்மளால் வைக்க முடியல. சரி, பாதத்திலே வச்சு விடலான்னு தாங்க பாதத்தில் வச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கவர் கட்ட போகிறோங்க. இதுக்கு தாங்க அந்த கவர் யூஸ் பண்ண போகிறேன். இப்படி போட்டு கவர் ஃபுல்லாக கட்டிட்டோம்னா அவங்க ஆடினாலும் அசைஞ்சாலும் அந்த கவருக்குள்ளேயே தான் மருதாணி இருக்குமே தவிர எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாதுங்க. அவள் தூங்குகிற பெட்டெல்லாம் ஒன்றும் மருதாணி பட்டு அழுக்கெல்லாம் ஆகாதுங்க. கரெக்டாக இருக்கும் கவர் போட்டு வச்சுட்டா. அதுதாங்க எனக்கு டக்குன்னு தோணுச்சு. இப்போ நம்ம இன்னொரு காலுக்கும் அதே ப்ராசஸ் தாங்க. மருதாணி வச்சுட்டு அதுக்கும் கவர் போட்டு விட்டுறலாங்க. காலுக்கு வச்சு முடிச்சிட்டேங்க. நம்ம அடுத்த கைக்கு வச்சுக்கலாங்க. நான் குட்டி கையாக இருக்கிறனால கொஞ்சம் ஒரு பெருசாக ஒரு சின்ன ரவுண்டு மட்டும் போட போகிறேங்க. சுற்றியும் 4 பக்கமும் ஒரு 4 டாட் கொடுக்க போகிறேங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கும் ஒரு கவரை போட்டு கட்டி விட்டுறலாங்க. அடுத்து நம்ம இன்னொரு கைக்கு பார்த்துடலாங்க. பாப்பா வைக்கும்போதே கை கால்லாம் ஆட்டிக்கிட்டு தாங்க இருந்தா. நான் பார்த்து வச்சிட்டு இருந்தேங்க. மேடம் கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்றாங்க. எனக்கு வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஏன்னா கையை காலை போட்டு அசைச்சிக்கிட்டே இருக்கா. கையில் என்னமோ இருக்குது அப்படின்ட்டு அதை போட்டு பிசையிறாங்க. நானும் எடுத்துகிட்டு திரும்ப வச்சு பார்க்குறேன். எப்படியோ ஒரு வழியாக வச்சு முடிச்சாச்சுங்க. இப்போ இந்த கைக்கும் நம்ம கவர் போட்டு விட்டுறலாங்க. நான் இது ஓவர் நைட்லாம் விட போகிறது இல்லைங்க. ஒரு 1 ஹவர் இல்லை 1 1/2 ஹவர் தாங்க விட போகிறேன். ஏன்னா ஓவர் நைட் விட்டோம்னா அது பாப்பாவுக்கு கோல்டு ஆயிரும்னு எனக்கு கொஞ்சம் பயங்க. இப்போ பாப்பாவுக்கு ஃபுல்லாக மருதாணி கையிலையும் கால்லையும் வச்சு விட்டுட்டேங்க. இப்போ எனக்கு தாங்க மருதாணி வைக்க போகிறேன். நான் ஒரு கையில் தாங்க வைக்க போகிறேன். இப்போ நான் மருதாணி இப்படி தாங்க வச்சுருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்ட்டு. நான் மருதாணி வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே சைட்லலாம் பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்குங்க. நான் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் நானும் எடுத்துகிட்டு ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேங்க. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாருங்கள் பாப்பா கை பாருங்கள்.
ஓரளவுக்கு தான் செவந்திருக்கு. ஏன்னா நான் ஒரு 1 ஹவர் மாதிரி தாங்க வச்சுருவேன். 1 ஹவர் கூட இருக்காது. ஏன்னா அவள் ரொம்ப எந்திரிச்சு அழுதனால எடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி விட்டுட்டுங்க கையை. என் கை பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட்டிஷாக சூப்பராக இருக்குன்னு. பாப்பா காலை பாருங்கள் அதை விட சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. குட்டி காலுக்கு அதுக்கும் நல்லா செவந்து வந்திருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்துருங்க.